செயற்குழு தீர்மானங்கள், அதில் முக்கியமாக கூட்டணி குறித்து என்ன சொல்ல போறார் அப்படின்றப்ப வந்து அவர் நிறைய தெளிவுபடுத்தி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல அதிமுகவை விமர்சிக்கிற போக்கையும் பார்க்க முடிகிறது. திமுக அதிமுக மாதிரி நாங்கள் கூடி குழஞ்சு நாங்கள் பாஜகவோடு கூட்டணிலாம் வைக்க மாட்டோம்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகாவோட கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்குதுல்ல? ஒரு நிலைப்பாடு பாஜக எதிர்ப்புங்கிறது அவர் கை கொடுத்த நிலைப்பாடு. பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது தலைவா படத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு எதிராக அநியாயமா சில விஷயங்கள் செய்யும்போது அவர்களை எதிர்கொள்ள முடியாம கஞ்சி கூத்தாடி பிழைப்புவாதியாட்டு கமலாசன் மாதிரி போல்டா நிற்காம அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமானலாம் கஞ்சி பார்த்தாரு. அந்த அம்மா காப்பாற்றலை, கூட இருக்கவங்க காப்பாற்ற விடலை. அந்த கோபத்தில் 2014 அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மோடியை பார்த்தார். அது வரவேற்கத்தக்கது. கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு. பாஜக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜிஎஸ்டி எதிர்ப்புங்கிற ஒரு இதை அவர் படத்தில் சொன்னது. பாஜக எதிர்ப்பாளர்கள் அவரை தூக்கி பேச ஆரம்பித்தாங்க. அது அவருக்கு பலன் கொடுத்தது. எல்லாருமே மதவாத எதிர்ப்போ இல்லது ஜாதிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறதோ தங்களோட சுயலாபத்துக்காக தான் சொல்கிறது. அதில் 4 பேர் ஏமாறுவான், உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவு கொடுப்பான். அப்படிப்பட்ட மத ரீதியான வெறியர்கள் ஆதரவை சொல்கிறதுக்கு தான் அரசியல்வாதி சொல்லுவானே தவிர அவங்களுக்கு லாப நஷ்டம் தான் அரசியல்வாதிக்கு கணக்காக இருக்கும். அப்போ 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக அவர் மேல உள்ள கோபத்தை இவரை விட பெரிய சக்தியாக வரக்கூடியவங்க தான் இவரை தண்டிக்க முடியும். அதுவும் நடந்தது. நான் கேட்பது, இப்போ நீங்க பழைய பக்கங்களை புரட்டுறீங்க. இப்ப இன்றைக்கு பேசி இருக்கிறார்ல, இதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா? தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? விஜய் அவர்களோட பேச்சுல குழப்பத்துல தான் இருக்கிறாரு. என்ன தெளிவா சொல்லிட்டாரு? அவங்க தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்களே. கொடநாடு கொலை குற்றவாளிகளை மு.க. ஸ்டாலின் ஏன் இன்னும் கைது பண்ணல? அதிமுக ஊழல் அமைச்சர்களை மு.க. ஸ்டாலின் இந்த அரசு ஏன் கைது பண்ணல? என்ன சீக்ரெட் டீலிங்கா? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சீக்ரெட் டீலிங் கேட்கிறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருன்னா அடிச்சிட்டாரு எடப்பாடிய. எடப்பாடி கூட இவர் எந்த டீலும் வச்சுக்கிட மாட்டாரு நம்ம நம்பிடலாம். இப்ப எல்லா தீர்மானம் போடக்கூடியவங்க தீர்மானம் என்ன போட்டிருக்கிறாங்க? கூட்டணி பற்றி விஜய் முடிவு பண்ணுவாருன்னு ஒரு தீர்மானம் அவருக்கு வீட்டோ பவர் கொடுக்குறாங்க. பொதுவாக எல்லாரும் அப்படித்தானே கொடுப்பாங்க. இல்ல, பொதுவாக எல்லாரும் கொடுக்கறது வந்து என்னன்னே சொல்லாம கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படி கொடுப்பாங்க பாமகவில். இது இல்ல, அந்த இடத்துல ஒரு தெளிவு பொதுவாக இது விஜய் தலைமையில் கூட்டணி சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகளை விஜய் முடிவு பண்ணுவாருன்னு சொன்னா அந்த விஜய் தலைமையில் கூட்டணிங்கிறதுல அவங்க இன்டாக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இதுல எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்க? இதுல அவங்க நோக்கம் பிஜேபி இல்லாத அதிமுகன்னா டீல் பண்ணலாங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் மாநாடு. 214 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு மாநாடு இல்லை. எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் ரோட் ஷோ. 214 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரோட் ஷோ அல்ல. இந்த அரசியல்வாதி என்ன பேசுறான்னு பார்க்க கூடாது, என்ன செய்யறான்னு பார்க்கணும். ரோட் ஷோவே வந்து அதிமுகவுக்கு சிக்னல் கொடுக்கிறது தான். நாளைக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே அதுக்கான பேரத்துக்கான இதுதான். அவர் பேசுறதுல வந்து அதிமுகவையும் விமர்சித்ததை நீங்க பார்க்கலையா? அதிமுக வந்து பாஜகவோடு குழைந்து கூட்டணி வச்சுக்கிட்ட மாதிரிலாம் நாங்க வச்சு பூனை எலிய கவுறதுக்கும் பூனை தன் குட்டியை கவுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதிமுக விமர்சிக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னல, கொடநாடு கொலையாளிகளை ஸ்டாலின் இன்னும் கைது பண்ணல. ஏன் பெரிய கொலை நடந்திருக்கு, யார் கொன்னா, என்ன ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு சொன்னீங்களா? இதை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் இன்னும் நீங்க அதை கண்டுபிடிக்கலன்னு ஸ்டாலினை கேட்கணுமா வேண்டாமா? அப்படி கேட்கக்கூடியவங்களும் தமிழ் மண்ணில் இருக்காங்க. நீங்க சீமானா குறிப்பிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அது மாதிரி அவர் கேட்கல. அப்ப அதனால அவருக்கு வந்து ஒரு சாஃப்டா இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? அவர் ஏற்கனவே அவர் கசிய விட்ட செய்திகள்லாம் அதிமுக தாவேகா 2.5 வருஷம் கசிய விட்டாங்க. எடப்பாடி ப்ரூவ்டு பிஜேபி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. சிவாஜி மாதிரியும் போயிடலாம், இவர் அல்லு அர்ஜுன் மாதிரியும் போயிடலாம், பிளாப் ஆகிடலாம். என்னன்னு தெரியாது. இமேஜினரி ஓட்ஸு, நிஜ ஓட்டு இல்லை. பவன் கல்யாணுக்கு ப்ரூவ்டு ஓட்டு, விஜயகாந்துக்கு ப்ரூவ்டு ஓட்டு. கற்பனை ஓட்டை நம்பினா ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும்னு ரவீந்திரன் சாமி சொல்ற மாதிரி அப்படி போனால் நம்ம நஷ்டம்னு எடப்பாடியை நினச்சிக்கிட்டு அவர் நெகட்டிவ் ஓட்ஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் இருந்தாலும் பாஜக தான் நம்மளை இன்னொரு அணி அமைச்சு நம்மளை 3வது
தள்ளாம நாம காப்பாற்றப்படணும்னா 18+8 அண்ணாமலை பிஎம்ஓ மூலம் முயற்சி பண்ணிட்டாருன்னா நம்ம 1/3 இடத்துல மக்களவையில் 3வது போனவங்க 2/3 இடத்துல 3வது போயிருவோம். 2 இடத்த காப்பாற்றணும்னா பிஜேபி தான் பிஜேபி பக்கம் வந்துட்டார் அவரு. நீங்க சொல்வது வந்து அதிமுக பாஜக பக்கம் வந்தாச்சு. இப்ப தாவேகான்றது வந்து பாஜக கிடையாதுன்ட்டாங்க. அதுல விஜய் அவர்கள் இது உறுதியான என் நிலைப்பாடு, இதுல கரெக்ட், இதுல விஜய் ஸ்கோர் பண்றாரு. பாஜக இது விஜய் ஸ்கோர் பண்றாரு. தமிழிசை, நயனார் நாயந்திரம் போன்றவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு செய்யணும். பேசாம இப்படி ஏற்கனவே இந்த படம் மெர்சல் படத்துல அட்டுத்தனமா பண்ண மாதிரி பண்ணி அப்ப அச்சராஜாவும் தமிழிசையும் பண்ண மாதிரி நயனாரும் தமிழிசையும் பண்ணி பல்ப் வாங்கிட்டாங்க. இப்ப பாஜக கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதிமுகவுக்கு மட்டும் செய்தி சொல்றாரா? நீங்க பாஜக விட்டு வெளில வந்தா நான் கூட்டணி அமைக்க தயார்னு சொல்ல வராரா? அப்படி ஒரு ஆசாவிற்கு இருக்கு. பல நிரூபிக்காத இவரோட அண்ணாமலை தலைமையில 11.4% வாக்கெடுத்த பாஜக மேலுன்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போகிறதுன்ற தாண்டி தாவேகா என்ன நினைக்குதுன்றதுதான் நீங்க எப்படி ரீட் தாவேகாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது, அந்த ஆசை இருக்கு, அந்த எண்ணம் இருக்குது. அவங்களுக்கு தனிச்சு 234 நிக்கிறதுக்கு அரசியல் வியாபாரத்தனம கட்சியில் நிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்களோ, பணம் செலவழிச்சாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. இன்எலிஜிபிள் விஜய்ங்கிறது என்னோட கருத்து. அதெல்லாம் டைம் தான் ப்ரூவ் பண்ண நான் சொல்லதையும். தாவேகாவுக்கு அந்த கருத்து இருக்கு, பாஜகவை ஜிடிஷன் பண்ணி நம்மளை சேர்த்து விடுவாங்கிறது.